ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பது மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு உகந்த யோக நெறிமுறைகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம அந்த வகையில் அர்த்த பாத பட்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். நேயர்களே, இந்த ஆசனம் உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். பொதுவாகவே இடுப்பு தசைகள் அதிகமாக இருக்கும் பொழுது உடலில் அந்த வயதிற்கு அதிகமான தசைகள் வருகின்ற பொழுது நம்மளை அறியாமலேயே ஒரு சோம்பல் வந்துடும். அப்போ அந்த சோம்பல் வராமல் இருக்கணும் அப்படின்னா மாணவ பருவத்திலேயே, பள்ளி பருவத்திலேயே இவர்கள் இந்த ஆசனங்களை முறையாக பயின்றுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக உடலில் இடுப்பு தசைகள் சரியாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். உடலில் அதிகமான தசைகளை கரைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். அதேபோல் கொழுப்பு கட்டிகள் நம்ம உடம்புல எங்கேயுமே சேரக்கூடாது. இப்போ படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், பொதுவாகவே நிறைய மாணவர்கள் பள்ளி பருவத்தில் எல்லோருமே இந்த உடற்பயிற்சிக்கோ இல்லை இந்த யோகாசனத்திற்கோ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நம்ம நிறைய இல்லங்களில் பார்க்குறோம், பள்ளி மாணவர்கள் போய் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, உடம்பு சரியில்லை, ஃபீவர், ஹெட்டேக்கு, கால்வலி, மூட்டு வலி, இப்படி அவங்க ஊசி மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே வருகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலை மாணவ பருவத்திலேயே நம்ம நிறுத்திவிட வேண்டும். ஒரு மருந்து எடுக்காமல், ஊசி எதுவும் போடாமல் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய அருமையான கலை நம்ம கையில் இருக்குது. அதான் யோக கலை. பள்ளி மாணவ பருவத்தில் மாணவ செல்வங்களுக்கு இந்த கலைகளை நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா முதலில் அதை எடுத்து செய்வதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் மனநிலை, அவர்களுக்கு உற்சாகமாக வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஆசனங்களை அவங்க பயின்று இதனுடைய பலனை உணர்ந்து விட்டார்கள் என்றால், இந்த மாதிரி ஆசனம் செய்யும் பொழுது நமக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்குது, எவ்வளோ சுறுசுறுப்பு இருக்குது, நம்மால் எப்பொழுதுமே நன்றாக திடமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கின்றது. இதை உணர்வு வரைக்கும் தான் அவர்களுக்கு நாம் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணுங்கன்ட்டு. அதை ஒரு பல முறை யோகாசனங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் மாணவர்கள் இதை அனுபவித்துட்டாங்க, இதனுடைய பலனை, இதனுடைய உண்மையான அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து விட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அவர்கள் எப்படி நாம் தினமும் சாப்பிட்றோம் அதேபோல் அவர்கள் காலை எழுந்தவுடன் பல் விளக்கிட்டு இந்த ஆசனங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. பெற்றோர்களுடைய கடமை, இந்த வயதில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த கலைகளை எப்படியாவது பயில வச்சிடணும். அப்போ மாணவர்களுக்கு வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் என்ன? உடல் ரீதியாக அவர்களுக்கு அதிக தசை வரக்கூடாது, அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி அந்த மாதிரி மாணவ பருவத்திலே வந்துடக்கூடாது. நிறைய மாணவர்களுக்கு மூட்டு வலி இருக்கின்றது, கழுத்து வலி இருக்கின்றது. இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த ஆசனம் அதை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். அதேபோல் விளையாட்டு வீரராக இருந்தால் அவருக்கு உடல் தசைகள், குறிப்பாக தொடை தசைகள் நன்றாக இளகும் தன்மையாக இருக்கணும். அதில் எந்த ஒரு அதிகமான தசைகள் வராத நிலை இருக்கணும். அப்போ தான் அவர்கள் ஓடுவதற்கும் அவர்கள் சாதிப்பதற்கு அவர்கள் உடல் இடம் கொடுக்கும். அதேபோல் விளையாட்டு வீரர்களுக்கு நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கணும். அவங்க உடம்பில் இரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கணும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியதான் இந்த ஆசனம். இந்த ஆசனம் செய்கின்ற பொழுது உடலில் அதிகமான தசைகளை கரைத்து விடுகின்றது. உடலில் எந்த பகுதியிலும் கொழுப்பு கட்டிகள் சேராமல் பாதுகாக்கப்படுகின்றது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. அதேபோல் எலும்புகள் திடமாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. மாணவிகளுக்கு பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு தைராய்டோ, இடுப்பு தசைகள் போன்ற பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள், மூலம் போன்ற பிரச்சனைகள், உடல் சூடு போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வராமல் பாதுகாக்கப்படுகின்றது. அப்போது உடல் ரீதியாக கிடைக்கக்கூடியது, மனோ ரீதியாக கிடைக்கக்கூடியது திடமான எண்ணம், நல்ல எண்ணம், உற்சாகம், எப்பொழுதுமே நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே சொல்ல வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும். அந்த உணர்வு மட்டும் கொடுக்கக்கூடிய, அந்த சுரப்பிகளை மட்டும் தூண்டக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். உடலில் கழிவுகள் தங்காது, மனக்கழிவுகளும் தங்காமல் வாழ்வதற்குரிய ஒரு அருமையான ஆசனம். இவ்வளவு பலன்கள் தருகின்ற இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, அர்த்த பாத பட்சிமோதாசனம், அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 5 வினாடிகள். யோகாசனங்களை நிதானமாக, பொறுமையாக, மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். கால்களை பொறுமையாக நீட்டிக்கோங்க, 2 காலும். இது முதல் நிலை. மூச்சோட்டத்தை சரிப்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு கால் மடிச்சுக்கோங்க.
இந்த மாதிரி வச்சுக்கணும். கைகளை எப்படி மாற்றி பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிங்க. அந்த கையில் அந்த காலை பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்துட்டே வாங்க. மூச்சு வெளியே விட்டுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறாங்க. முதல்ல காலை நீட்டிக்கோங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. முதல் நிலை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ பொறுமையாக கால் மடிச்சுக்கோங்க. கால் நல்லா மேல் நோக்கி மடிச்சுக்கிட்டாங்க. கை பின்னாடி சுற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. இந்த கைனால் அந்த கால் பாதத்தை பிடிச்சிக்கிடணும். மூச்சு உள்ள எடுத்துகிட்டே வாங்க. மூச்சு வெளியே விட்டுக்கோங்க. கால்களை நீட்டிக்கோங்க. இப்போ இதே ஆசனத்தை கால் மாற்றி பயிற்சி பண்ண போகிறாங்க. அடுத்த கால் மடித்துக்கோங்க. கைனால் மாற்றி பிடிச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டு கிளம்புனீங்க. மூச்சு உள்ள எடுத்துகிட்டே வாங்க. மூச்சு வெளியே விட்டுக்கோங்க. கால்களை நீட்டிக்கோங்க. நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை கால் மடிச்சுக்கோங்க. கை மாற்றி பிடிச்சிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. மூச்சு உள்ள எடுத்துகிட்டே வாங்க. மூச்சு வெளியே விட்டுக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் மாணவிகள் ஒவ்வொரு காலையும் 2 முறை மாற்றி மாற்றி பயிற்சி பண்ணணும். மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த ஆசனம் செய்து முடித்த உடனே ஒரு முத்திரை பண்ண போகிறோம். சூரிய முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் 10 வினாடிகள் கவனம் செலுத்துங்கள். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரலை நல்லா மடித்து அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடங்கள் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சூரிய முத்திரை. எதற்காக ஒரு ஆசனம் செய்த உடனே இந்த முத்திரையை கொடுக்குறோம் அப்படின்னா, இது ஒரு மாணவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு தெரபி மாதிரி கொடுக்குறோம். நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆசனம் செய்யும் பொழுது கொழுப்பு கட்டிகளெல்லாம் கரைச்சிரும். ஏற்கனவே செய்த ஆசனம். அந்த ஆசனம் செய்து முடித்தவுடன் இந்த சூரிய முத்திரை 2 நிமிடம் பண்ணும் பொழுது மீண்டும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உடம்புல எந்த பகுதிகளிலும் கழிவுகள் தங்காது. கழிவுகள் தங்காத ஒரு நிலை கிடைக்கின்றது. அதேபோல் உடல் தசைகள் ஓவராக அதிகமாக தசைகள் இருந்துச்சுன்னா அந்த தசைகளை பக்கவிளைவு இன்றி குறைக்கின்றது. அதேபோல் நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் மண்ணீரல் நன்றாக இயங்குவதற்கு இது பயன்படுகின்றது. வயிற்று பகுதிகளில் புண்கள் அந்த மாதிரி எதுவுமே வராது. நாக்குப்புண் வாய்ப்புண் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருப்பதற்கும் இந்த முத்திரை பயன்படுகின்றது. அப்போ ஒரு ஆசனம் ஒரு முத்திரை இரண்டையும் சேர்த்து செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கின்றன. ஏற்கனவே செய்த ஆசனம் பெண்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இடுப்பு தசைகளை குறைக்கக்கூடியது. நீரிழிவு வராது. கணையம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மண்ணீரல் சிறப்பாக இயங்கும். வயிற்றுப்பகுதி அமுக்கப்படுகின்ற காரணத்தினால் வயிற்றுப்பகுதியில் சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் தங்காத நிலை கிடைக்கின்றது. பிசிஓடி போன்ற நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனை பெண்களுக்கு வராது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பள்ளி பருவத்திலேயே அவர்கள் மாணவிகள் பயிற்சி செய்யும் பொழுது வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பள்ளி பருவத்திலேயே மாணவிகள் இந்த பயிற்சியை பண்ணிட்டாங்க அப்படின்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர்களுக்கு நிச்சயமாக சுகப்பிரசவம் உண்டாகக்கூடிய நிலை ஏற்படும். அதேபோல் மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் தான் நினைத்த இலக்கை அடைவதற்கு அந்த உடலும் உள்ளமும் நன்றாக இயங்குவதற்கு இந்த கலைகள் பயன்படுகின்றன. மனதளவில் ஏற்பட்ட சோர்வுகளை நீக்கிவிடும். சோர்வே இல்லாமல் தனது லட்சியத்தை மட்டும் நினைத்து அதிலேயே சிறப்பாக செயல்படுவதற்கு அந்த வில் பவர், அந்த எண்ண ஆற்றலை இந்த ஆசனம் கொடுக்கின்றது. தனக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி, இயற்கை சக்தியை உணர்வதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. முதுகுத்தண்டு திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். முதுகுத்தண்டு முதுகு தசைகள் பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறிடுச்சு அப்படின்னாலே அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நேர்முகமான எண்ணங்களாக இருக்கும். இப்போ உடலில் ஒரு சோர்வும் அசௌகரியமும் ஏற்படும் பொழுது தான் மனச்சோர்வு ஏற்படுகின்றது. அப்போ பள்ளி பருவத்திலேயே மாணவ பருவத்திலேயே இவர்கள் இந்த பயிற்சிகளை சரியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தினமும் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வளமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கின்றது. ஒரு ஆசனம் ஒரு முத்திரை இவ்வளவு பலன்களை மாணவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. நேயர்களே, நமது மெகா தொலைக்காட்சியை பார்த்து நிறைய நபர்கள் கடிதம் மூலமாகவும்
யூடியூப் கமெண்ட்டும் அவங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. இப்போ அதற்குரிய விளக்கங்களை தெளிவாக காண்போம். நேயர்களே, பத்மாவதி அப்படிங்கிறவங்க மாதவிடாய் சுழற்சியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அதற்கு நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம மெகா தொலைக்காட்சியில் கொடுத்துருக்கோம். பொதுவாக பெண்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு முத்திரைகளில் ஆகாய முத்திரை, நடுவிரல், பெருவிரல் நுனி, இந்த ஆகாய முத்திரையில் தினமுமே காலை, மதியம், மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த முத்திரை செய்து முடித்த உடனே சூன்ய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. இது சூன்ய முத்திரை. இந்த முத்திரையும் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யோகாசனத்தில் உங்களது வயதுக்கு ஏற்ப, குறைந்த வயதாக இருந்தீங்க, உடல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா பச்சிமோதாசனம் நம்ம மெகா தொலைக்காட்சியிலே இருக்குது. அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூடியூப்பில் இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இருந்துச்சுன்னா தக்க ஆசானுடைய நேரடி பார்வையில் அந்த ஆசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. இந்த முத்திரைகள் இரண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆகாய முத்திரை, சூன்ய முத்திரை, இந்த 2 முத்திரையுமே உங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும். உணவில் வாரம் ஒரு முறை மாதுளம்பழம் எடுத்துக்கொள்ளுங்கள், முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள், வாழைத்தண்டு, வாழைப்பூ அதை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனை முழுமையான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.